பேர் சினிமாவில் எடுத்து தயாரிப்பாக எந்த அளவுக்கு வந்துருக்காங்கன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் இந்த சிறுபட தயாரிப்பாளருக்கு சரி பெரிய படம் சரி எம்எல்ஏ வந்து முதல்வர்கிட்ட சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டால் சினிமா இருக்கிற அத்தனை தயாரிப்பாளருமே நொடிச்சு போயிட்டாங்க. இது அண்ணன் ராஜன் நல்லாவே தெரியும், சார் பேர சாருக்கு தெரியும். ஏன்னா படம் எடுக்க எல்லாரும் ஆர்வத்தோடு சென்னைக்கு வர்றாங்க. வந்து படத்தை எடுக்கும்போது எல்லாம் நல்லபடியாக எடுக்கணும் அப்படின்னு வரும்போது இங்கே சில விஷ கிருமிகள்லாம் கூட சில பேர் இருக்காங்க, அதையும் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் இருந்து அந்த தயாரிப்பாளர் வாழ்வதை ரொம்ப மோசமாகி தான் ஒவ்வொரு நாளும் நானும் ராஜனா தனியாக உட்காந்து பேசுவோம். என்னையா இவ்வளோ படம் எடுக்கிறாங்க, இவ்வளோ பேர் செலவு பண்ண இவ்வளோ படம் ஓடாமல் இருக்குன்னு. அதனால் தமிழக அரசிட்ட எங்களுடைய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பிரபாராஜா வந்து மானியத்தை கம்பல்சரியாக கலைஞருக்கு அப்புறம் இது வரைக்கும் யாருமே ஒழுங்காக கொடுக்கவே இல்லை. அதனால் இப்போ இருக்கிற முதல்வர் அவருடைய பையன் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஐயா இருக்காங்க. அதனால் எங்களுடைய விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தான் கேட்ட உடனே குரல் கொடுப்பாரு, ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசுவார். அதனால தான் நான் சீக்கிரம் பேசணும் வந்தேன். அதனால் எம்எல்ஏ அவர்கள் வந்து சென்சார் பண்ண உடனே சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் மானியத்தை உடனே கொடுக்கணும். நீங்கள் அந்த ஒரு பொதுக்குழு கூட்டுறது, அதுக்கு ஒரு இது பண்ணுறது, படத்தை பார்க்குறது, அதுக்கு ஒரு ஜிஓ பொருள்லாம் இல்லாமல் சென்சார் பண்ணி தயாரிப்பாளர்லாம் இது பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கர்நாடகாலாம் அப்படி கொடுக்குறாங்க. அதேமாரி முதலமைச்சர்கிட்ட எங்களுடைய விருகம்பாக்கம் சட்டமன்ற எம்எல்ஏ பிரபாராஜா ஒரு கோரிக்கை வச்சு துணை முதல்வர் சினிமாவில் இருக்கிறதுனால நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. காரணம் என்ன, திமுகவுடைய நீங்கள் மாவட்ட இளைஞரின் செயலாளர், இன்னொன்று என்னென்னா ஆளுங்கட்சி, நீங்கள் சொன்னால் சிஎம் செய்வாங்க, துணை முதல்வர் கேட்பாங்க, அமைச்சர்லாம் கேட்பாங்க. தயவு செய்து இந்த சிறுபட தயாரிப்பில் சினிமா துறைக்கு ஒரு நல்ல காலத்தை நீங்கள் உருவாக்கி கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை பிரபாராஜா பேசுபவர்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கோரிக்கை வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.